ஏன்னா தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு அரிச்சிச்சு, அதனால தான் அப்படி. சளி பிடிக்கும் போது ஜுரம் வர போதுன்னா ஒரு மாதிரி தொண்டை அரிக்கும்ல, அந்த மாதிரி பண்ணுச்சு எனக்கு இன்னைக்கு. தப்பான ஒன்றும் கிடையாது. பிடிஎஸில் யங்கஸ்ட் மெம்பரு, அவங்க எப்படி இப்படி பாட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்துருச்சு. ஆனால் யோசிங்களேன், அந்த பிடிஎஸ் உள்ள யங்கஸ்ட் மெம்பருக்கு எத்தனை வயசாகுது இப்போ? வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். என்ன ஆர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு இன்னைக்கு செம்ம டயர்டு, இருந்தாலும் லைவ் வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, சொல்கிறேன், நான் கேளுங்க. இன்னைக்கு தான் 7க்கு லாஸ்ட் ப்ரமோஷன் நான் பண்ணேன். பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டேஜில். லைவ் பர்ஃபார்மன்ஸு நீங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் கடைசி நாள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன தெரியுமா, இன்றைக்கி ஸ்டேஜில் சில பல மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண, சின்னதாக மைனர் மிஸ்டேக்ஸ் தான், பெருசாக நோட் பண்ணுற மாதிரி இருக்காது. இருந்தாலும் நிறைய ஆர்மிட்ஸ் நோட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பண்ண தப்பையுமே அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பண்ண தப்பை ஒரு இதுவாகவே அவங்க எடுத்துக்கல, ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஆர்மிஸ் வந்து நம்மளை தப்பாக எதுவும் எடுத்துக்கல, அவங்க திட்ட எது கோச்சிக்கலன்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து வேறு என்னென்னா, இதில் ஒரு காமெடி என்னென்னா, நேற்று எனக்கு தொண்டை சரியில்லை, அதுக்கப்புறம் இன்றைக்கி சரின்னு நினச்சேன். ஆனால் நேற்றை விட இன்றைக்கி தான் இன்னும் மோசமாக இருக்குது. ரொம்ப கரகரன்னு இருந்துச்சு தொண்டை எனக்கு இன்றைக்கி. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு பூரா இரும்பிகிட்டே இருந்தேன். இந்த சிலை எங்கள் வீட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூசியாக இருக்குது, துடைக்கவே இல்லைண்ணா. ஏற்கனவே இரும்பல், இதில் இந்த தூசி வேறு மூக்கில் வந்து ஏறுது. இதுலேருந்து என்ன தெரியுது, நான் ரொம்ப நாள் வீட்டை சுத்தம் பண்ணவே இல்லைன்னு தெரியுது. பல மாதங்களாம் அந்த சிலை அப்படியே இருக்கா, அதனால் ஃபுல்லாக தூசி அடைஞ்சிருச்சு அது மேலே. அப்போ துடைக்கணும் பாவம். இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் வர லைவ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இரும்பல் வந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் கூட பார்த்தீங்களா இல்லை எனக்கு தெரியல, நான் எறும்பிக்கிட்டே இருந்தெல்லாம் பூராமே. ஏன்னா தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு அரிச்சிச்சு, அதனால தான் அப்படி. சளி பிடிக்கும் போது ஜுரம் வர போதுன்னா ஒரு மாதிரி தொண்டை அரிக்கும்ல, அந்த மாதிரி பண்ணுச்சு எனக்கு இன்னைக்கு. இப்பயுமே அப்படி தான் இருக்குது. நான் இன்னைக்கு பாட்டு ப்ரொமோஷன் கூட பண்ணல, சும்மா பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ண போனேன். ஆனால் அதுக்கே வந்து ஆர்மிஸ் நிறைய சீர் பண்ணாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்க சவுண்டாக கத்தவும். நான் இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக கத்திட்டு கிடந்தேன், ஜாலியாக டான்ஸ் ஆடினேன், அதனால் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. லைவில் நான் தெளிவாக தெரியுறேண்ணா, நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? இல்லை கேட்கலையா? ஆனால் லைவ் பர்ஃபார்மன்ஸில் நான் மிஸ்டேக் பண்ணுறப்பையும் நீங்கள் சீர் பண்ணுறீங்கள, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நீ ஏன் இப்படி பண்ண, உனக்கு என்ன மண்டை கிளம்பி போச்சா, இப்படி சொதப்பிட்டியா சங்குக்கு அப்படி நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஜாலியாக, அதுக்கு என்ன நான் பண்ணுறது, நானும் மனுஷன் தானே அப்படின்னு நானும் ஜாலியாக ரிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஜாலியாக இருக்கும்ல, ரிவர்ஸ் டிஎம்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசலாம், இன்னும் கம்ஃபர்டபுளாக நம்ம பேசலாம்ல. சும்மா என்ன தப்பு பண்ணாலுமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அது ஓகே தான், நான் வந்து சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி உரிமையாக கேட்டு அதுக்கு நானும் காமெடியாக பதில் சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும் இன்னமும். அதனால் யோசிக்கிறேன், நான் நீ ஏன் தப்பு பண்ண, உனக்கு என்ன கேடு அப்படின்னு நீங்கள் கேட்கணும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். நானும் வந்து ஐயோ என் தப்பு இல்லை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் நடக்காது பாருங்கள் அப்படின்னு நான் ஜாலியாக பேசுவேன். நம்ம அப்படியே கேஷுவலாக பல வருடங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பேசலாம். அந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ தான் நமக்குள்ளே ஈஸியாக வந்து எந்த கான்வர்சேஷன்னாலும் பேச முடியும். அதனால் சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸு ஓகே தான், ஆனால் இந்த மாதிரி பேசுகிற இன்னும் ரொம்ப பிடிக்கும்.
அப்போ நான் ஸ்டேஜில் தப்பு பண்ணுறப்ப ஓமேகா ஜங்குக்கு வேற லெவலாக இருக்குது அப்படி சொல்கிறதுக்கும், ஏய் உனக்கு என்ன மண்டல தான் அடிபட்டுருச்சா, ஏன் அப்படி தப்பா ஆடுற அப்படி கேட்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு உண்மையான ஃப்ரெண்டு மட்டும்தான் அந்த மாதிரி கலாய்ச்சி கிண்டல் பண்ணி பேசுகிறது சீரியஸான சுச்சுவேஷன்லேயும். அதனால நான் சொன்னேன், அப்படி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி வேணால் சொல்லுங்கள், நீங்கள் தப்பு பண்ணால், நீங்கள் சீர் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி கலாய்ச்சாலும் சரி, எனக்கு எது வந்தாலும் ஓகே தான். நான் சும்மா சொன்னேன், கேஷுவலாக வந்து பேசினா நல்லாயிருக்கும்னு. ஒரு ஐடல் மாதிரி ஓமேகா ஜங்குக்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்பெல்லாம் பேசாமல், ஏன்னா நல்லா இருக்கேன் மச்சான் வரலவளா, இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் படித்தேன், அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. 7 பாட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட் வெர்ஷன் இருக்குது, ஆனால் அதை டர்ட்டி வெர்ஷன் ஏன் சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே என்னன்னு, எதுக்கு அப்படி சொல்லணும். அது எக்ஸ்பிளிசிட் வெர்ஷன், உங்களுக்கு வந்து அது டர்ட்டின்னு தோணுது போல், எனக்கு இப்படி தோணலையே. ஏன் அப்படி செய்யக்கூடாதா பாட்டு? ஏன்னா வந்து இப்போ ஒரு இது இமேஜ் கிரியேட் ஆகிடுச்சு, தப்பான ஒன்றும் கிடையாது. பிடிஎஸில் யங்கஸ்ட் மெம்பரு அவங்க எப்படி இப்படி பாட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்துருச்சு. ஆனால் யோசிங்களேன், அந்த பிடிஎஸ் உள்ள யங்கஸ்ட் மெம்பருக்கு எத்தனை வயசாகுது இப்போ? அவ்வளோ யோசிக்க மாட்டேங்கடா நீங்கள். இப்போ அதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த பாட்டு உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், அது ஏன் தப்பு இல்லை, உங்கள் தப்பு தான், நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. அதனால் அந்த பாட்டை வந்து ஜாலியாக கேளுங்க. உங்களுக்கு அது வேணாம்னா நீங்கள் இம்ப்ளிசிட் வெர்ஷனே கேட்கலாமே, அப்புறம் என்ன? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆர்மி நேரில் பார்த்தா, ஓ நீங்கள் ஆர்மியா, சாப்பிட போகலாமா, ஓகே, அப்படியே போய்ட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாதிரி தான் ஃபேன்ஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையே என்ன? ஃபேன்ஸ்னால் கூட சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் தான் இருக்கணும். எனக்கு அதான் ஆசை, அதனால சொல்கிறேன், வரணும் இல்லை. பாப்பா அடுத்த விட்டு ஆர்மி சொல்லி பண்ணுறாங்கன்ட்டு கண்டிப்பாக நம்ம நேரில் ரோட்டில் மீட் பண்ணாமலா போயிடுவோம். அப்போ நீங்கள் வரப்போ நீங்கள் எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சரி, எனக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். நம்மளாம் லைவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், டக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் எஞ்சி போகிறேன், நீங்கள் கோச்சக்கூடாதுல்ல, அதனால கேட்குறேன். நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரட்டா? வெயிட் பண்ணுவீங்களா? அதுக்குள்ளே இல்லை லைவ் விட்டு வெளில போயிடுவீங்களா? ஒரு 2 நிமிஷம், பெருசாக ஒன்றும் டைம் எடுத்துக்க போகிறதில்லண்ணா, சொன்னீங்கன்னா போய்ட்டு வருவேன். என்ன? ஓ கோ ஹெட். இப்போ என்ன போயிட்டு வான்னு சொல்கிறீங்களா? சரி இருங்க, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்தாச்சு, வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல விட இப்போ லைட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், இது பார்க்க இன்னும் நல்லா இருக்குல்ல. இப்படியே இருக்கட்டும், முதல்ல இப்படி பேசியிருக்கலாம் போல். முதல்ல ரொம்ப இருட்டாக இருந்துச்சுல, இப்போ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. உங்களுக்கு என் ஃபேஸு இப்போ கிளியராக தெரியும். யாரோ கமெண்ட்டில் ஹார்ட்டு கேட்டாங்க, அதுக்காக வைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் வேறு என்ன நான் பேச வந்தேன்? நிறைய பேச வந்தேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டா, எனக்கு மறதி ஜாஸ்தி. இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருக்குமே மறதி இருக்கு போல். நான் யோசிச்சுட்டே இருப்பேன் எதனா சொல்லணுன்னு, கரெக்டாக சொல்ல வரப்போ மறந்து போயிடுவேன். எப்படி தான் மறக்குதுன்னே தெரியாது. நல்ல ஞாபகம் உள்ள விஷயந்தான், ஆனால் கரெக்டாக சொல்ல வரப்போ மறந்து போயிடும். ஒரு செகண்ட் முன்னாடி கூட ஞாபகம் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ பாருங்கள் மறந்து போயிடுச்சு. என்ன பண்ணாலும் திரும்ப யோசனை வரமாட்டேங்குது. இது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஞாபகம் வரும், ஒரு நாள் அமைதியாக உட்காந்துருக்கப்ப. அன்றைக்கி நம்ம யோசிச்சோம்ல, ஆனால் அது மறந்து போச்சுல இன்னைக்கு. இப்போ அது ஞாபகம் வந்திருக்கு, நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்ல வருவோம், ஆனால் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது, ஏன்னா அவங்க தான் போயிருப்பாங்களே. சரி விடுங்க, எல்லோரும் மனிதர்கள் தானே, தப்பு செய்வோம், பசுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவோம். அந்த லிஸ்ட்டு நானும் ஒருத்தன், நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. சரி ஓகே, லைவ் முடிக்கலான்னு தான் இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம், நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுருக்கீங்களா? இல்லை நீங்களும் மறந்துட்டீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நான் என்ன திரும்ப சொன்னேன் ஸ்டார்டிங்கில், என்கிட்ட
கேஷுவலாக பல வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி பேசுங்கன்னு சொன்னேன். இப்போ டக்குன்னு என்னை மீட் பண்ணிங்கன்னா நேற்று தான் என்னை பார்த்த மாதிரி பேசணும். ஏய் வாட்ஸ் அப் ப்ரோ, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பார்ப்போம் எப்படி பேசுகிறீங்கன்னு. என் ரெஸ்பான்ஸும் பலமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்படி பேசுனீங்கன்னா நான் பயங்கரமாக பேசுவேன் பதிலுக்கு. இப்போ நீங்கள் கூட என்ன ஜேகே தேட்டருக்கு போயிட்டு வரீங்களா, படம் பார்த்தீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் மஜா படம் செவ்வையாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுட்டு போவேன். நான் ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபார்மலாக இருக்க வேணாம், இன்ஃபார்மலாக இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசலாம். எனக்கு ரொம்ப ஆசை. நம்ம இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நினச்சிப்பாங்க. அது நல்ல விஷயம் தானே. அதான் சொல்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன், நம்ம அடுத்து சந்திக்கலாம். என்ன போயிட்டு வரோம் மச்சான், அப்புறம் பார்க்கலாம். என்ன பாய் பாய் பாய்.